இருக்க டாலர் ஷார்ட்டேஜ் ஓகேவா. எல்லாருக்குமே தெரியும் டாலர் ஷார்ட்டேஜ் ஆகுது. அதனால் நிறையா குளோபல் எக்கனாமிக் சிச்சுவேஷன் நடக்குது. கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, கரன்சி டீவேல்யூ ஆகுது. இது எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, 1960 ட்ரிஃபன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் என்ன பண்ணார், ட்ரிஃபன் டைலமா அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கார். அவர் என்ன சொல்கிறாரு, ட்ரிஃபன் டைலமாவில் உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்கும் ஒரு ரிசர்வ் கரன்சி தேவை. அந்த ரிசர்வ் கரன்சியே நேஷ்னல் கரன்சியாக இருந்தால் அந்த நாடு கஷ்டப்படும். நல்லா புரிஞ்சுங்க கான்செப்டு. இப்போ நேஷ்னல் கரன்சியே வேர்ல்டோட ரிசர்வ் கரன்சியாக இருந்தால் அந்த எந்த நாடு நேஷ்னல் கரன்சியாக இருக்கோ அந்த நாடு கஷ்டப்படும். இதுதான் கான்செப்ட். இப்போ எல்லாருக்குமே தெரியும், வேர்ல்டு ஃபுல்லாக யூஎஸோட தான் வேர்ல்டு கரன்சி, வேர்ல்டு ரிசர்வ் கரன்சி, கரெக்டாக. இப்போது உலகத்தில் இருக்க எல்லா நாட்டுக்குமே யூஎஸோடைய டாலர் தேவை. அதான் ட்ரிஃபன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யூஎஸ் டாலர் உலகம் ஃபுல்லாக தேவை. அதனால் யூஎஸில் டாலர் நிறையா பிரிண்ட் பண்ணணும், நிறையா டாலர் அவங்க கொடுக்கணும் மற்ற நாட்டுக்கு. சப்ளை ஜாஸ்தி இருந்தால் தான் மற்ற நாட்டுக்கு கிடைக்கும். நான் எப்போல்லாம் சப்ளை ஜாஸ்தியாக இருக்கும் டாலரு, அப்போது டொமஸ்டிக்கில் கம்மியாயிடும். அது டெஃபிசிட் ஆகிடும். ஏன்னா இப்போது நிறையா டாலர் கொடுக்கணுன்னா மற்ற நாட்டுக்கு நிறையா டாலர் தரணும் அப்படின்னா அதை நிறைய இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணணுன்னா நிறையா பைசா கொடுத்து வாங்கணும். நிறையா பைசா கொடுத்து வாங்கணுன்னா ட்ரேட் டெஃபிசிட் வந்துடும். ட்ரேட் டெஃபிசிட் வந்தாலே யூஎஸோட நேஷ்னல் கரன்சி டீவேல்யூஷன் ஆகிடும். டீவேல்யூஷன் ஆனாலே அதுக்கப்புறமா ஃபெட் கட்டு, இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டு, அதெல்லாம் அந்த எக்கனாமியில் வரும். இது எல்லாத்தையும் சொன்னவர் ட்ரிஃபன். இந்த ட்ரிஃபன் டயலமா ரொம்ப ரொம்ப எக்கனாமிக் சுச்சுவேஷனில் வேர்ல்டு ஃபுல்லாக 1960 ப்ரெடிக்ட் பண்ணிட்டார். இந்த மாதிரி நம்ம யூஎஸ் மட்டும் கரன்சியாக வச்சிருக்கக்கூடாது. யூஎஸ் மட்டும் இல்லை, இப்போ அதே மாதிரி ஏதாவது ஒரு நாட்டுடைய கரன்சி நேஷ்னல் கரன்சி வேர்ல்டு கரன்சியாக இருந்தால் இந்த ப்ராப்ளம் ஷுவராக வரும் அப்படின்னு அவர் முன்னாடியே சொல்லியிருக்காரு. கான்செப்ட் தான், நேஷ்னல் கரன்சி ஜாஸ்தியாக இருந்தால் டொமஸ்டிக்கில் ப்ராப்ளம் வரும். டொமஸ்டிக்கை நீங்கள் ஸ்டெபிலைஸ் பண்ணலாம், இல்லை டெஃபிசிட் கம்மி பண்ணலாம் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா உலகத்தில் ஷார்ட்டேஜ் வந்துடும். உலகத்தில் இருக்க ஷார்ட்டேஜ் வருது, நம்ம இது பண்ணோம்னா இதில் இங்கே ட்ரேட் டெஃபிசிட் வரும். ஸோ இந்த ட்ரிஃபன் டயலமாவில் தான் இப்போதைக்கு வேர்ல்டு எவால்வ் ஆகுது. அதை பிரேக் பண்ண கான்செப்ட்